அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஃப்ரைடே விலாக் தான் பார்க்க போகிறோம். அண்ட் காரைக்கால் அவுட்டிங் போயிருந்தோம். ஸோ அதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, அடுக்கு பிரியாணி எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயத்தை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். மறக்காமல் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை. இந்த வீடியோஸ் உங்களுக்காக தான். அதுக்குமே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணன் வீடியோ எடுக்க தெரியாமல் ஆரம்பத்தில் எடுத்து போட்டாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா 3 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி லீஃப் போட்டு அப்புறம் பச்சை மிளகா, பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம் 4 எடுத்து அதை நல்லா ஒரு தின்னாக கட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதையும் நல்லா போட்டு வதக்கியாச்சு. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி அந்த மாதிரி ஒரு 4 தக்காளி எடுத்து அதையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தோம். எக்ஸ்ட்ரா தக்காளி பத்தலன்னு வேறு எக்ஸ்ட்ரா நாங்கள் போட்டு செஞ்சிச்சு. ஸோ இது எல்லாத்தையும் எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா வதங்கட்டும் எண்ணெயில். அதுக்கு மேலே மல்லிக்கீரை, புதினா ரெண்டையுமே போட்டாச்சு. அதுலேயே நம்ம எல்லாம் லாஸ்ட்டாக செய்கிறது. பட் அடுக்கு பிரியாணிங்கும் போது இது அப்பயே போட்டு எல்லாம் பண்ணிடுறாங்க. அண்ட் இது கூட இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து வதங்கிறதுக்காக தேவையான உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து வதக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு எவ்வளோ நீங்கள் உப்பு உங்களுக்கு தேவைப்படுமோ நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு அடுக்கு பிரியாணிங்கனால சோறு நம்ம தனியாக தான் வடிக்க போகிறோம். ஸோ இது நான் தனியாக இது பண்ணுறது மசாலா மட்டும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுறணும். தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு டைம் ஆகும். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிரும். ஸோ அதுக்கு ஒரு லிட்டை போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம சீக்கிரமாக குக் ஆகும். இதை ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10-15 நிமிஷத்தில் நல்லா வதங்கி வந்துடும். ஸோ அது வரைக்கும் ஒரு லிட்டை போட்டு மூடி வச்சுருங்க. லிட்டு கேப் இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் சீக்கிரம் உங்களுக்கு கொஞ்சம் ஆவி வெளியே போகாமல் நமக்கு சீக்கிரமாக வதங்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சைடில் இந்த அடுப்பில் சோறு தனியாக வடித்து எடுத்துக்கலான்ட்டு. ஸோ அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் நெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் பிரியாணி இலை இருக்குல்லையா அது போட்டாச்சு. அது போட்டு எவ்வளோ நம்ம அரிசி எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சிடலாம். வச்சதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதி வந்துடணும். அதிலே நம்ம உப்பையும் இதில் ஆட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி நம்ம மசாலாலையும் உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ சோறுலேயும் உப்பு சேர்க்கும் போது கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் புதினா அப்புறம் மல்லிக்கீரை ரெண்டையுமே இதிலே போட்டாச்சு. ஏன்னா ரைஸ்லேயும் அந்த ஸ்மெல் வரணும் அப்படிங்கிறதுனால இதை நம்ம அப்படியே இதில் இறக்கியாச்சு. எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ நீங்கள் கொஞ்சம் கூட வச்சுக்கலாம். ஆனால் ரொம்ப சோறு குலையாமல் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அது நல்லா வதங்கி வந்துச்சு. வெங்காயம், தக்காளி எல்லாமே சூப்பராக வதங்கி வந்துச்சு. வதங்கும் போதே அவ்வளோ ஸ்மெல் தரலை. சில பேர் சொல்லுவாங்க ஸ்மெல் வந்துச்சுன்னா பிரியாணி நல்லாவே இருக்காது அப்படின்ட்டு. பட் ஸ்மெல் அன்றைக்கி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பிரியாணி நல்லா இருந்துச்சு. இது கூட பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் ஒரு 2 டீஸ்பூன் மஞ்சள் அப்புறம் மிளகாத்தூள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 டீஸ்பூன் தான் போட்டது. ஏன்னா நாங்கள் வீட்டில் ரொம்ப மிளகா சாப்பிட மாட்டோம். ஆல்ரெடி மிளகா வேறு சேர்த்துருக்கதில்ல. இதில் கரம் மசாலா எக்ஸ்ட்ரா நிறையா ஆட் பண்ணிச்சு. கரம் மசாலா பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆர் 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணியாச்சு. ஏன்னா அதுதான் மெயின் உங்களுக்கு ஸ்மெல்லும் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் டேஸ்ட்டுமே ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மசாலாலாம் போட்டுட்டு இதை அப்படியே மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஒரு லிட்டை போட்டு மூடி வச்சாச்சு. பேருக்கு கடை கரம் மசாலா ஒத்துக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒத்துக்காதவங்க வீட்லேயே நம்ம கரம் மசாலா செய்யலாம். ஸோ அந்த மாதிரி செஞ்சு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு லிட்டை போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும். நெக்ஸ்ட் மறுபடியும் எல்லாம் நல்லா வதங்கி வந்தோடனே இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மாதிரி கர்ட் சேர்த்துருக்கோம், தயிர். ஸோ தயிர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய லெமன் ஒரு ஹாஃப் லெமன் எடுத்துக்கோங்க. ரொம்ப வேண்டாம். ஒரு ஹாஃப் லெமன் எடுத்து அதை நல்லா ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க. லெமன் சீடை எடுத்துகிட்டே புழிஞ்சு விடுங்க. இல்லைனா அந்த சீடு சாப்பிடும்போது வாயில் தள்ளப்பட்டால் கொஞ்சம் கசப்பு ஏற்படும். ஸோ அதுக்காக லெமன் சீடை எடுத்துகிட்டு ஒரு ஹாஃப் லெமன் புழிஞ்சு விட்டுருங்க. புழிஞ்சு விட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நல்லாவே வதங்கிடுச்சு. ஸோ கொஞ்சம் தயிர் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மாதிரி வதக்கினா போதும். ரொம்ப வதக்க வேண்டாம். இது வதக்குனதுக்கப்புறம் திருப்பி ஒரு லிட்டை போட்டு ஒரு 2 நிமிஷம் மாதிரி வச்சுருங்க. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம தனியாக எப்போதுமே நார்மலாக பண்ணுற மாதிரி குக்கரில் கறியை வேக விட்டுருவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆல்ரெடி வேக வச்சு எடுத்தாச்சு. வேக வைக்கும்போது மஞ்சள் தூள், உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு போட்டு வேக வைப்போம். ஸோ அதே சேம் மெத்தட் தான். ஸோ அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துகிட்டு அதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவில் அது எல்லாத்தையும் போட்டுருங்க. இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் எடுத்து வைக்கணும். ஸோ தண்ணியோட போட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற தண்ணி இதில் செஞ்சோம்னா டேஸ்ட் கொஞ்சம் வேறு மாதிரி மாறிடும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து வைக்கும் போது
நல்லாயிருக்கும் தண்ணி இல்லாமல். அன்றைக்கி வந்து கறி ரொம்பவே சூப்பராக வெந்திருந்துச்சு. ஸோ எந்த அளவுக்கு நம்ம கறி வேக வைக்கிறோமோ சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். ஹார்டாக இருந்துச்சுன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு விருப்பம் இல்லாமல் போயிடும். ஸோ இதை வந்து அந்த மசாலாவில் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. டேஸ்ட்டே வந்து இது தான் அடுக்கு பிரியாணிக்கு. ஸோ இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு திருப்பி இது ஒரு லிட்டை போட்டு வந்து ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி வந்து வேக விட்டுருங்க. அதில் கொஞ்சம் அந்த கறியில் வந்து கொஞ்சம் மசாலா ஏறட்டும். சைடில் பார்த்திங்க அப்படின்னா தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இதில் வந்துட்டு நம்ம வந்து என்ன ரைஸ் எடுத்து வச்சுருந்தோமோ அதை வந்து அதில் வந்து போட்டுடலாம். ரைஸ் போட்டுட்டு அது நல்லா வந்து வெந்து வந்தோடனே தனியாக வந்து சோறை வந்து வடிச்சு. இந்த ரைஸ் வந்து தம்மில் போடுற மாதிரி இல்லை, நார்மலாக நம்ம எப்போதும் செய்கிற மாதிரி செஞ்சு வடிக்கிற ரைஸ் தான் இது. ஸோ யாரும் வந்து இது எப்படி இருக்கும் அப்படின்லாம் வந்து இது பண்ண வேணாம். ஸோ இதில் வந்துட்டு ரைஸை வந்து நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு வந்து வெந்ததுக்கப்புறம் நார்மலாக வடிச்சு விடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வடிச்சு விடுறது தான் இது. சோறும் வந்து ரொம்ப வந்து விரையா இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக இது பண்ணிக்கோங்க. அதுக்கு ரொம்ப இது பண்ணிடாதீங்க, ஏன்னா பிரியாணிங்கும் போது அது வந்து ஒரு மாதிரி கலர ஆரம்பிச்சிடும், குழஞ்சி போயிடும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மசாலா வந்து செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. அந்த மட்டனில் வந்து அவ்வளோ மசாலா வந்து ஏறி ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கூட ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆனதோட நம்ம வந்து இது பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்க சைடிஷ்க்கு வந்துட்டு வெள்ளரி பிஞ்சு வாங்கியிருந்தோம், தயிர் போட்டு பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க மச்சி. ஸோ அதுவும் வந்து சைட் டிஷ்ஷு. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு பீட்ரூட் பச்சடி வச்சுருந்தோம். ஸோ பீட்ரூட் பச்சடிங்கும் போது எல்லாருக்குமே பிரியாணி அப்படின்னாலே அது இருக்கும். இன்னொன்று வந்து கர்டில் ஏதாவது பண்ணுவோம், இப்போ ரைத்தா பண்ணுறது. ஸோ இப்போ வந்துட்டு வெள்ளரி பிஞ்சு வெயிலுக்கு ஓகே இல்லையா, ஸோ அதனால் வந்துட்டு வெயிலுக்கு தேவலாம் அப்படிங்கிறதுனால வந்துட்டு அதையும் நாங்கள் வந்து செஞ்சுருந்தோம். இது வந்து நான் பீட்ரூட் வந்து சீவிக்கிட்டு இருக்கேன். நுஹான் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட மசாலா வந்து சூப்பராக வந்து கொதிச்சு சூப்பராக வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மசாலாவை மட்டும் நம்ம தனியாக வந்து ஒரு கோப்பையில் எடுத்துக்கணும். கறியெல்லாம் எடுக்க வேண்டாம். அந்த மசாலா தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அது மட்டும் தனியாக ஒரு கோப்பையில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. என்னத்துக்கு அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ நான் எடுக்கிற மாதிரி நீங்கள் இதில் எப்படி எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி பார்த்து எடுத்துருங்க. கறியோடு எடுக்காதீங்க, இந்த மசாலா தண்ணி மட்டும் எடுத்தால் போதும். இதில் வந்து மெயின் பார்த்திங்க அப்படின்னா இந்த மசாலா தான். ஸோ அடுக்கு பிரியாணிங்கும் போது மசாலா தான் ரொம்ப மெயினாக இருக்கணும், ஏன்னா அதுதான் டேஸ்ட்டே கொடுக்கும் அந்த சோறுக்கு. ஏன்னா நம்ம தனியாக நம்ம வந்து வடித்து கொட்டுறோம், அதனால வந்துட்டு இந்த மசாலா மட்டும்தான் அந்த சோறுக்கு வந்து ஆன மாதிரியும் தெரியும். பிரியாணியும் அப்படி தான் இருக்கும், ஓகேவா. ஏன்னா வந்து நம்ம நார்மல் பிரியாணி அப்படின்னா அந்த தண்ணியிலே வந்துட்டு நம்ம எல்லா மசாலாவையும் கலந்துட்டு சோறையும் நம்ம வந்து அதில் போட்டுருவோம். அந்த மாதிரி இது வந்து நம்ம தனியாக வடித்து கொட்டுறோம். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு மசாலாலாம் எடுத்ததுக்கப்புறம் சோறை வடித்தாச்சு. வடிச்சிட்டு அதை வந்து இந்த மாதிரி ஒரு தட்டை எடுத்துக்கோங்க. தட்டை எடுத்து இந்த மாதிரி சோறை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவில் காட்டுற மாதிரியே ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து சட்டி கொஞ்சம் அகலமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி சட்டி எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு சோறை நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே தாங்க மெயினே, நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி எல்லாம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இந்த மாதிரி சோறுக்கு இடையில வந்து சேர்த்துக்கோங்க. இது தாங்க வந்து அடுக்கு பிரியாணி. ஸோ அதனால தான் வந்து அடுக்கடுக்காக வைக்கிறோம் அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து அடுக்கு பிரியாணி பேர் வச்சுருக்காங்க பிள்ளைங்களுக்கு. பட் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. இதுக்கு மேலே இன்னொரு லேயர் வந்து வச்சாங்க. நாங்கள் 3 லேயர் இல்லை 2 லேயர் தான் வந்துச்சு நாங்கள் போட்ட சோறுக்கு. ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு சோறு வச்சுட்டு அந்த மசாலா மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. மறுபடியும் வந்து சோறு வச்சுட்டு சோறு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற மசாலையும் வந்துட்டு மேலே வந்து அழகாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. இதுதான் வந்து அடுக்கு பிரியாணி. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிரியாணி வந்து கிளறக்கூடாது. கிளறாமல் ஒரு பக்கமாக வந்து சோறு எடுங்க. ஏன்னா வந்து அடியில் தான் கறி இருக்கும், பட் அதனால வந்துட்டு ஒரு பக்கமாக எடுங்க. அடியில் கறி இருக்குது அப்படிங்கிறதுனால வந்துட்டு எல்லோரும் வந்து கிளற ஆரம்பிச்சிடுவாங்க. கிளறிட்டு அது வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக போயிடும். ஸோ இப்படி நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சோறு கொஞ்சம் மசாலா அப்படிங்கிற போது அந்த ஒரு காம்பினேஷனில் சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக அந்த பிரியாணியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது வந்துட்டு கொஞ்சம் சோறு போட்டதுக்கப்புறம் வந்து தம்மில் போட்டுருங்க. தம்மில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்து பீட்ரூட் பச்சடி தான் பண்ணியாது. ஸோ அது வந்து அடுப்பில் இருந்துச்சு. பீட்ரூட் பச்சடி எப்படி செய்யுதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை பற்றி நான் சொல்லலை. லாஸ்ட்டாக வந்து நம்மளோட அடுக்கு பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோ ஒரு ஸ்மெல்லு
சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் வந்து சைட்லேருந்து எடுங்க, நடுவுலேருந்து எடுத்துடாதீங்க. அந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் வந்து அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் செமையாக இருக்கும். சில பேர் நினைக்கலாம் என்ன கலரே இல்லையே அந்தளவுக்கு நல்லாயிருக்குமா அப்படின்ட்டு. கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இது நீங்கள் மட்டன்னு மட்டும் இல்லை, சிக்கன், ப்ரான், அப்புறம் வந்து நண்டில் கூட நீங்கள் செய்யலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து சாப்பிட உட்காந்தாச்சு. இங்கே வந்துட்டு பிரியாணி, அப்புறம் வந்து குக்கும்பர், இடையில வந்துட்டு கத்திரிக்காய் வந்து சுட்டு பிணைஞ்சிருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு கோதுமை கஞ்சி காய்ச்சிருந்துச்சி. எக்ஸ்ட்ரா வந்து மாம்பழம் அண்ட் வாழைப்பழம், அப்புறம் வந்துட்டு பீட்ரூட் பச்சடி, இது எல்லாமே இருந்துச்சு. எக்கு வந்து பாயில் பண்ணி எடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் எங்கே போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரைக்கால் கிளம்பியிருந்தோம். ஸோ வந்து காரைக்கால் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ வந்து பீச்சில் வந்துட்டு அந்த ராட்டன்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னதால சரி அங்கே போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி கிளம்பியிருந்தோம். அன்றைக்கி கொஞ்சம் வெயிலுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் கிளம்பியிருந்தது. ஏன்னா பீச்சுங்கும் போது வெயில் எந்த அளவுக்கு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து போய் நிற்க முடியாதாங்க. ஸோ அதனால தான் வந்து வெயில் இல்லாத சமயமாக பார்த்து கிளம்பியிருந்தோம். நான் காரைக்கால் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அன்றைக்கி தான் நான் வந்ததுக்கப்புறம் நான் போயிருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே இருக்கும் அங்கே போய். ஸோ அன்றைக்கி தான் நான் போயிருந்தேன். அங்கே பார்த்திங்க அப்படின்னா வந்து அங்கே ஸ்டால் ஒன்று போட்டிருந்தாங்க ரோட்லேயே, ஹாப்பி காஃபி அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே வந்து எல்லாமே வந்து ஹோம்மேடாக செஞ்சு எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து சேல் பண்ணுறாங்க. அந்த ஸ்டாலை பார்த்தோன்னே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. சரி ஸ்டாலே இவ்வளோ அழகாக இருக்கே, எங்கே காஃபி குடிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து நிறையா வெரைட்டிஸ் காஃபி வச்சுருந்தாங்க. சாக்லேட் காஃபி, அப்புறம் வந்து நிறையா காஃபிஸ் வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து நார்மல் காஃபி ஒரு 4 சொல்லிவிட்டு சாக்லேட் காஃபி சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பப்ஸு, இந்த வெஜ் ரோல்லாம் வந்துட்டு வீட்லேயே வந்து செஞ்சு இங்கே எடுத்து வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ அதுலேயும் வந்து அந்த வெஜ் ரோல் சாப்பிட்டு பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு. இது வெஜ்ஜில் தான் வச்சு பன்னு வச்சு செஞ்சுருந்தாங்க. ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. காஃபியுமே செம்ம அல்டிமேட்டாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக காரைக்கால் போனீங்க அப்படின்னா இந்த ஸ்டால் வந்து பீச் ரோட்லேயே தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அதை விட சாக்லேட் காஃபி வேறு லெவலில் இருந்துச்சு. இங்கே பசங்க பார்த்திங்க அப்படின்னா 2 பேர் விளாண்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா அங்கே ஏரியா வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ அவங்க 2 விளாண்டுட்டு இருந்தாங்க 2 பேருமே. நாங்கள் வந்து அண்ணன் வந்து மெயினாக வெளியில் போகிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பசங்களுக்காக தான். பசங்களுக்காகவும் ஃபலிஷாக்காகவும் தான், அவங்களோட ஜாலிக்காக தான் வெளியில் போகிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா காஃபி கொடுத்தாங்க. காஃபியை பார்த்தோன்னே இப்படி ஒரு காஃபியா அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு. ஏன்னா இந்த மாதிரி காஃபியை நான் பார்த்ததும் கிடையாது, குடித்ததும் கிடையாது. நார்மலாக வீட்டில் போட்டு குடிச்சிருக்கோம். பட் இது வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு கிரிக்கெட் விளாண்டுட்டு இருந்தாங்க. ஃபலிஹானும் நுஹான் வந்து அங்கே போயிட்டாங்க. ஸோ அண்ணன் போயிட்டு அங்கே போயிட்டு விளாண்டுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து பீச்சுக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பார்க் உள்ள போயிருந்தோம். பார்க் வந்து அந்தளவுக்கு க்ளீனாக வச்சிடல. இப்போ எல்லோரும் வராங்க, லீவில் வராங்க அப்படிங்கிறதுனால வந்துட்டு க்ளீனாக வச்சுருந்துருக்கலாம். பட் அந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் வந்து டஸ்ட்டாக தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே வந்து பிள்ளைங்க வந்து விளாடலை. ஃபஸ்ட்டு வந்து பீச்சுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீச்சுக்கு போணுச்சு. எனக்கு வந்து இந்த லைட் ஹவுஸ் மேலே போய் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஆனால் வந்து படி நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி வேணாம், வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னதால் அப்போ இருட்டாயிடுச்சு. அதோட யாருமே போகலை. பீச் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நான் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ வந்து இவ்வளோ தூரம் இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. அது இப்போ கடல் ரொம்ப உள்வாங்க இருக்கிறதுனால வந்துட்டு ரொம்ப லாங் போக வேண்டியதாக இருந்துச்சு பீச் உள்ளே போகிறதுக்கு. சுத்தமாக நடக்கவே முடியல, கால் அவ்வளோ வலி வந்துருச்சு. அங்கே வந்து பசங்களுக்கு வந்துட்டு இந்த கார் ரைடிங் வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே வந்துட்டு ஃபலிஹானையும் நுஹானையும் வந்து உட்கார வச்சு கொஞ்சம் நேரம் வந்து அவங்கள விளையாட விட்டாச்சு. பசங்களை ஏற்றி அதில் உட்கார வச்சதுமே போது 2 பேருமே இறங்க மாட்டேன்ட்டானுங்க. ரொம்ப நேரம் வந்துட்டு விளாடணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி நமக்கு கொஞ்சம் டைம் போகும் இல்லையா. ஸோ அதனாலே வந்து அதிலே உட்கார வச்சாச்சு 2 பேரையுமே. ஆனால் காரைக்கால் பீச்சில் வந்துட்டு ஸ்டாலுக்குன்னு வந்து தனியாக செப்பரேட்டாக வந்து இடம் போட்டிருக்காங்க அப்போல இருக்குது. ஏன்னா நாகூலெலாம் அந்த மாதிரி இருக்காது. இங்கே வந்து ஸ்டால் நிறையாவே இருந்துச்சு. நிறையா நம்ம வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி வந்து கேம்ஸுமே வந்து நிறையா வச்சுருந்தாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 5 மணிக்கு தான் வந்து பீச்சுக்கு போயிருந்தோம். அப்போயும் வந்து வெயில் ரொம்ப இல்லை. வெயில் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த இதுக்கு வந்து நடந்திருக்கவே முடியாது. ஸோ வெயில் இல்லாதனால வந்துட்டு ரொம்ப தெரியலை எதுவும். அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு 5:30 மணி 5:45 இருக்கோம். அதுக்கிட்ட நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். கிளம்புற டைம் பார்த்திங்க அப்படின்னா தான் வந்துட்டு அந்த ராட்னெலாம் வந்து லைட்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட அந்த vlog கண்டினியூ ஆகும். நீங்கள் அப்படியே பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
அப்புறம் காரைக்கால்லேருந்து வந்து நாகூர் வந்தாச்சு. நாகூர் வந்துட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ் இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு பர்ச்சேஸ்லாம் பண்ணிவிட்டு அதோடு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. உங்கள் வீட்டிலே வந்து பசங்கள்லாம் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து காரைக்கால் கழிச்சிட்டு போங்க, ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து அந்த ராட்டினம் சைட்லாம் போகல, அங்கே போயிருந்தால் இன்னுமே கொஞ்சம் ஜாலியாக இருந்திருக்கும். பட் எனக்குலாம் வந்து ஒத்துக்காதுங்கிறதுனால நான் அந்த பக்கம் போகல. கழிச்சா தான் ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க, பட் அங்கே வந்து போக முடியலை. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ள பசங்களை வந்து மறக்காமல் இந்த ஏரியா கழிச்சிட்டு போங்க, ரொம்பவே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு திருவாரூர் வந்துட்டோம். வந்து இந்த ஹோட்டலில் வந்து பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறனால சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஊருக்கு கிளம்பியாச்சு. ஹோட்டல் நேம் என்னான்னு தெரில, பட் ஃபுட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆம்பியன்ஸுமே வேறு லெவலில் செஞ்சுருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி ஒரு வீடியோஸை நீங்கள் மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.